Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியா எழுதவும் முடியும். ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து அதிகமா என்ன மாதிரியான உச்சரிப்புகள் வரும் அப்படின்றத பத்தி இதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸோட கண்டினியூ தான் இது. இன்னைக்கு நம்ம என்னென்ன சவுண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எழுத்துக்கள் சேரும்போது அதிகமா இந்த மாதிரி சவுண்டு தான் வரும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஸோ இந்த வவலோட வரும்போது என்ன சவுண்ட் வரும், இந்த இடத்துல என்ன சவுண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மிங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ பார்க்க போறோம். ஐக்கு ஐயும் சியும் சேரும்போது ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஐ அதுக்கப்புறம் சி சிக்கு அப்புறம் இ வந்துச்சுன்னா சிஇனா இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க ஐயோட சவுண்ட் என்னன்னு வருதுன்னா ஐ ஐ சிஇயோட சவுண்டு இஸ். ஸோ அதனால ஐஸ். எக்ஸாம்பிள் ஐஸ் கிரீம், ஐஸ்கிரீம். ஓகேவா? ஸோ இதே ஐ சி தான் வருது, பக்கத்துல இ இல்லை அப்படின்னா அங்க சியோட சவுண்டு நமக்கு இக்குன்ற சவுண்டு வரும். இ வந்துச்சுன்னா கண்டிப்பா இஸ்ன்ற சவுண்டு தான் வரும். அதே மாதிரி ஐயும் டியும் வந்துச்சுன்னா ரெண்டு விதமான சவுண்ட் உங்களுக்கு வரும். ஒன்று இட், இன்னொன்று ஐடு. இட் ஐடு. இட்டுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐடி இங்க என்ன சவுண்ட் வருதுன்னா இட். ஸோ கி இட், கிட், கிட். லிட், எல்ஐடி. இது என்ன படிக்கணும்னா ஐடிக்கு இட்ன்ற சவுண்டு. அப்போ எல்லோட சவுண்ட் என்னது இல். இல் இட் லிட் அந்த மாதிரி படிக்கணும். இதே ஐங்கிற சவுண்ட்ல ஐடியா, ஐட், ஐட் யா, ஐடியா. ஓகே. அதே மாதிரி ஐடல் இங்கெல்லாம் ஐங்கிற சவுண்ட் வருது. அப்போ ஐ டி வரும்போது இட் ஐடு அப்படிங்கிற ரெண்டு சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி ஐயும் எஃப் வந்துச்சுன்னா என்னது இஃப், இ இஃப், இஃப். எக்ஸாம்பிள் இஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயும் எல்லும் வரும்போது ஐயோட சவுண்டு இ, இல், இல். ஸோ இ இல், இல். எக்ஸாம்பிள் பில், நில். ஸோ இங்க ரெண்டு எல் வந்திருந்தாலுமே நம்ம ஒரு எல்லோட இல்லுங்கிற சவுண்டு தான் கொடுப்போம். அப்போ இதை எப்படி படிக்கணும்? இல் பில், இல் நில். இப்போ ஐல் அப்படின்னு வருமானா ஐ எல் இ அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி பாருங்க, இந்த இதை பாருங்க. இப்போ இல்லன்னு மட்டும்தான் வருமானு பார்த்தீங்கன்னா ஐல் அப்படின்னு வரும். அதாவது ஐ சவுண்ட்லயே வருது. எப்படின்னா நமக்கு இங்க லாங் ஐ ரூல் வருது. அதாவது ஐ எல் வருது, அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு இ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ஐ எஃப் ஐ எல்ல முடிஞ்சிருச்சு. எஃப் ஐ எல். இப்படின்னா நம்ம எப்படி சவுண்டு இந்த ஐக்கு வரும்னா இ சவுண்ட்ல வரும், இல்லுன்ற சவுண்ட்ல தான் வரும். ஃபில் அப்படின்னு படிப்போம். இதே இங்க பாருங்க, இந்த எல்லுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு? இ வந்திருக்கு. அப்போ இங்க இந்த ஐயோட சவுண்ட் ஐங்கிற சவுண்ட் வரும். அப்போ இது ஃபைல் அப்படின்னு படிக்கணும். ஐ இல், ஐ இல், ஐல்னு வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்லன்னு மட்டும் தான் வந்துருச்சு. ஓகே, இங்க ஐஎல் வந்துருச்சு. அப்போ இல்லு இது ஃபில் அப்படின்னு படிக்க கூடாது. பக்கத்துல பாருங்க இ இருக்கு இல்லையா? அப்போ இங்க இந்த ஐ எல் இ. ஸோ ஐயும் ஈயும் சேர்ந்து அதோட சவுண்டு ஐங்கிற சவுண்டு, எல்லோட சவுண்டு இல்லு, ஐல், ஃபைல் அப்படின்னு படிக்கணும். இது ஃபில், இது ஃபைல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஐயும் என்ன வரும்போது இன். எக்ஸாம்பிள் பின், டின். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இன்னன்னு பார்த்தோமா? ஸோ ஐ என் இ வருது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இதே இடத்துல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இப்போ பாருங்க, இங்க பின் டின் அப்படின்லாம் பார்த்தோம்ல இன்னன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஐ என் தான் வருது. ஆனா இங்க ஃபின்னு நம்ம படிக்க கூடாது, ஃபைன், ஃபைன். ஏன் அப்படின்னா ஐயும் என்னும் சேர்த்து ஐங்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் என். அப்போ ஐன், ஏன்னா லாஸ்ட்ல இ வருது. ஸோ அதையும் நீங்க கவனிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க ஐஎஸ் இஸ். எக்ஸாம்பிள் இஸ் திஸ், இஸ் திஸ். ஐடி, ஐடிக்கு பாத்தீங்கன்னா இட். எக்ஸாம்பிள் இட், ஹிட், பிட். ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடிக்கு என்ன சவுண்ட் வருது? இட்டு. ஸோ இங்கேயும் நமக்கு ஐட்டுன்னு வராதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஈங்கிறது ஷார்ட் சவுண்டு. ஓகேங்களா?
ஐங்கிறது லாங் சவுண்டு. ஐங்கிறதுல ரூல் வந்து ஐ டேஷ் இ ரூல்ல ஐ சவுண்டு வந்து வரும். இது நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ வரும், டேஷ் வரும், இ வரும். இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ல வரும்போது நம்ம ஐக்கு லாங் ஐ சவுண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு எழுதுறேன். ஸோ இங்க வந்து இட்டு, ஹிட்டு, பிட் இப்படி படிச்சோமா, இங்க வந்து அப்படி படிக்க முடியாது, பிட்டுன்னு படிக்க முடியாது. இது வந்து பைட். ஏன் அப்படின்னா ஐ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்ன சவுண்ட்ல வரும்? ஐ இட். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க ஐ யூ. ஐ யூ இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன அதே ரூல் தான். ஐ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. அதனால இங்க வந்து ஐக்கு என்ன சவுண்ட் வந்திருக்கு? ஐங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஹைவ், ஹைவ். அதே மாதிரி தான் இந்த இட்டு, இன்னு, இல் இதுலயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல், ஐல். ஐல்ன்ற சவுண்ட் வருதுன்னா ஐ எல்லுக்கு பக்கத்துல இ வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஐன் அப்படின்னா ஐ அண்ட் இ அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க ஐ எம். ஐ எம்க்கு இம். எக்ஸாம்பிள் இமேஜ், ஏஜ், இமேஜ். அடுத்தது ஜே. ஜேக்கு பார்த்தோம்னா ஜே ஏ என்ன சவுண்ட்ல வருதுன்னா ஜா, ஜா. எக்ஸாம்பிள் ஜார். ஜா சவுண்டுக்கு ஜார். ஜா சவுண்டுக்கு ஜனவரி, ஜான்வரி. ஓகே, அடுத்தது இக்யூ. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இக்யூக்கு வந்து ஈக் அப்படின்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் ஈக்வல், ஈக்வல், குவல், குவல், ஈக்வல், ஈக். இஆர்க்கு எர் சவுண்டு, எரர், எரர். அதே மாதிரி இஎஸ்க்கு எஸ், எஸ், எஸ் கேப், எக்ஸ், எஸ்கேப். இங்க பாத்தீங்கன்னா ஏ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. அதனால ஏங்கிற சவுண்டு. இப்போ ஐயோட ரூல் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி எல்லா எழுத்துக்குமே இருக்கு. ஏ டேஷ் இ ரூல்ல ஏங்கிற சவுண்டு. அப்போ எஸ்கேப் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது வந்து இடிக்கு வந்து எட். எக்ஸாம்பிள் கெட், எட், வெட். இங்க எல்லாமே இடிக்கு என்ன வருது? ஏங்கிற சவுண்டு, எட். அடுத்தது பாருங்க கேயும் ஈயும். இங்க ஈக்கு வந்து ஏங்கிற சவுண்டு. அப்போ கே. எக்ஸாம்பிள் கெல்ப், கெல்ப். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கே ஐ. ரெண்டு விதமான சவுண்ட் உங்களுக்கு வரும். இங்க ஐயோட சவுண்டு மாறுறதுனால தான் நமக்கு ரெண்டு சவுண்ட் வருது. ஒன்னு ஐக்கு வந்து ஈன்ற சவுண்ட் வரும்போது கி, ஐ சவுண்ட் வந்தா கை, கி, கை. எக்ஸாம்பிள் கைட், கிலோ. எல் ஏ, லா, லே. எக்ஸாம்பிள் லாஸ்ட், லாஸ்ட். லேங்கிற சவுண்டுக்கு லேக், லேட். இதெல்லாமே லே சவுண்ட்ல வரும். ஓகே, ஏ டேஷி ஏ சவுண்ட்ல வரனால லேன்ற சவுண்ட்ல வரும். எல்இ லே, லெட்டர், லெட், லெட். இதே இ சவுண்டு வரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இ வரும். இப்போ வந்து லீப் அப்படின்னா ரெண்டு இ வந்துச்சுன்னா ஈங்கிற லாங் சவுண்டு, லீப் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க எல்ஐ, லீ, லை. லீங்கிற சவுண்டுக்கு என்ன வருது? லிஸ்ட். அதே மாதிரி லிங்க். இங்க எல்லாமே இ சவுண்ட்ல வருது. லை சவுண்ட்ல வரும்போது லைக், லைக். அதே மாதிரி பைக். இங்கேயும் ஐ சவுண்டு தான், பைக். நெக்ஸ்ட் ஒன் எல்ஓ, லோ, லோட்டஸ்ட், லோட்டஸ்ட். அடுத்தது எல்யூ, லா சவுண்டு, இல்லு ஆ சவுண்டு. லக், லஞ்ச். சில இடத்துல உங்களுக்கு யூ சவுண்டு கூட வரும். யூவோட யூ சவுண்டு வந்துச்சுன்னா இல் யூ, இல் யூ, லியூ அந்த மாதிரி வரும். மேக்சிமம் லா சவுண்ட்ல தான் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கடைசி பாத்தீங்கன்னா எல் ஒய், லீ. அடுத்தது லை. லீங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இல் இ, லீ. அப்போ பெல்லி, இல் இ, பெல்லி. அடுத்து லைக்கு ஃப்ளை, ஃப்ளை. இல்லு ஐ சவுண்டு. வைங்கிறது கான்சனண்டா இருந்தாலுமே அதுக்கு ரெண்டு வவல் சவுண்ட் இருக்கு. அதனால நம்ம படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க சவுண்டு. இந்த எழுத்துக்கள் இந்த எழுத்தோட சேரும் போது அதிகபட்சம் இந்த மாதிரி உச்சரிப்பு தான் உங்களுக்கு வந்து வரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வேர்ட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வர்றது ரொம்பவே குறையும். தமிழ் மாதிரியே நம்ம இங்கிலீஷ் ஏன் ரொம்ப ஈஸியா படிச்சிட முடியல அப்படின்னா, முடியும், ப்ராக்டிஸ் பண்ணா முடியும். ஏன் முடியாது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம்னா, தமிழ்ல வந்து அந்த எழுத்தோட பேரும் எழுத்தோட உச்சரிப்பெல்லாம் சேமா தான் இருக்கு. அதனால எந்த கன்ஃபியூஷனும் இல்லை.
ஆனா இங்கிலீஷ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. எழுத்தோட பேருக்கும் உச்சரிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது உச்சரிப்பு நான் இங்க சொல்றது அதோட சவுண்டு, ஓகேங்களா? ஸோ அதோட சவுண்டு, அந்த சத்தம் இருக்கு இல்லையா, ஒலி இருக்கு இல்லையா, அது வந்து வித்தியாசம். அதை நம்ம கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ இன்னும் இதுல இன்னும் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.